கிரிக்கெட் பிளேயர்ஸ் அநியாயத்துக்கு ஏமாத்தின கிரிக்கெட்ல நடந்த 4 சீட்டிங் மூமெண்ட்ஸ். நம்பர் 1, 2007 இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் ஒரு மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப ஏபி வில்லியர்ஸ் பேட்ல எட்ஜ் பட்டு அது ஸ்லிப்ல நின்று இருந்த சச்சின் டெண்டுல்கருக்கு கேட்சா மாதிரி இருக்கும். சச்சின் டெண்டுல்கர் கேட்சை எடுத்திருப்பாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு பால் ஆனது பிச் ஆகி ஸ்லிப்ல நின்னுட்டு இருக்கிற ஃபீல்டர் பிடிக்கிறாரு. அப்ப பேட்ஸ்மேனுடைய பேட்ல பால் பட்டிருக்குன்னு தானே அர்த்தம். அவுட் கொடுக்க தானே செய்யணும். ஆனா ஏபி வில்லியர்ஸ் நகர்ந்திருக்க மாட்டாரு, அம்பீரும் அவுட் கொடுத்திருக்க மாட்டாரு. நீங்களே கேட்டு பாருங்களேன், எட்ஜ் புடுங்கின சத்தம் எந்த அளவுக்கு பயங்கரமா கேக்குதுன்னு சொல்லிட்டு. சச்சின் கெஞ்சி பாப்பாரு, கதறி பாப்பாரு. ஆனா அம்பியர் அலீம்தார் நகர்ந்திருக்கவே மாட்டாரு, அவுட்டே கொடுத்திருக்க மாட்டாரு. ஏபி வில்லியர்ஸும் சின்ன பையனா இருந்ததால என்னவோ நம்மளை ஏமாத்திட்டு அப்படியே நின்னுட்டாரு. மன்னிச்சு விட்டுறலாங்க. நம்பர் 2, 1998 இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப ஆடம் மோலியாக் அப்படிங்கிற பேட்ஸ்மேன் ரன் ஓடும்போது அந்த ரன் அவுட் ஒரு ஈஸியான ரன் அவுட்டா இருந்திருக்கும். அங்க ஏமாத்துறதுக்கு எதுவுமே இல்லதான். ஆனா வெஸ்ட் இண்டீஸ் அங்க ஸ்பிரிட் ஆஃப் த கேமை மீறி இருப்பாங்க. என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரன் அவுட் அடிக்கிறதுக்கு முன்னாடி கீப்பரா நின்னுட்டு இருந்த டேவிட் வில்லியம்ஸ் என்ன பண்ணிருப்பாருன்னா, பெயில கையால தட்டி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பால பிடிச்சு ஸ்டெம்ப்ல அடிச்சிருப்பாரு. உங்க எல்லாருக்குமே ரூல்ஸ் தெரியும். பெயில் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ஸ்டெம்ப்ல பால் அடிச்சாங்கன்னு சொன்னா அது நாட் அவுட் தான். அப்படி அவுட் பண்ணனும்னா அந்த ஸ்டெம்பை நம்ம வெளிய எடுக்கணும். இங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பெயில் கீழே விழுந்திருந்தாலுமே ஸ்டெம்பை மட்டும் அடிச்சிட்டு அவுட்டுக்கு அப்பீல் கேட்டு அவுட் ஆகி இருந்திருப்பாங்க. நம்பர் 3, நம்ம எல்லாருக்குமே கெயிலுக்கு செஞ்சுரி அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். ஆனா அந்த செஞ்சுரி அடிக்கிறதுக்காக ஒரு தடவை ஏமாத்திருக்காரு. 2008 பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப கெயில் 99 ரன்ல இருப்பாரு. அப்ப கரெக்டா இஃப்திகார் போட்ட பால்ல அவர் கிளியரா எட்ஜ் ஆகி கீப்பர் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி இருந்திருப்பாரு. ரொம்ப கிளியரான எட்ஜுங்க. எந்த அளவுக்குனா அம்பீர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, இதுக்கெல்லாம் யாராவது ஏமாத்துவாங்களா, இதுக்கு நம்ம ஃபிங்கர்ஸ் தூக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே கிளம்பிடுவார் நினைச்சிட்டு எதுவுமே கொடுக்காம நின்னுவாரு. ஆனா கெயில் என்ன பண்ணிருப்பாருன்னா, நகராம அவுட் கிடையாது, அம்பீர் அவுட் கொடுக்கல, நான் நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா அந்த இடத்துல நின்னு இருப்பாரு. பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிடுவாங்க. கெயில் வெளியே போலான்னு தெரிஞ்ச உடனே யோ என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கெயில பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கெயில் கிட்டே போய் அவுட் தானே, வெளியே போயிருக்கலாம்ல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அம்பீர் அவுட் கொடுக்காததால ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இனிமே அவுட் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கெயில திரும்ப ஆட வச்சிருப்பாங்க. அவர் செஞ்சுரியும் ஸ்கோர் பண்ணிருப்பாரு. நம்பர் 4, அடுத்தவங்க பண்ணாத சீட்டிங், இதை கடவுள் பண்ணா அது பேர் வதம். அப்படிப்பட்ட வதத்தை வந்து சச்சின் டெண்டுல்கர் 2008 ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பண்ணாரு. ஆஸ்திரேலியா இந்தியா ஆடிட்டு இருக்கும்போது அவருடைய பேட்ல கிளியரா எட்ஜ் பட்டுரும். எட்ஜ் பட்டிருந்தாலுமே அம்பீர் அவுட் கொடுத்திருக்க மாட்டாரு ஆபீஸா. இருந்தாலுமே சச்சின் டெண்டுல்கருக்கு அவருடைய பேட்ல ஒரு இறகு பட்டா கூட கண்டுபிடிக்கக்கூடிய திறமையானது இருக்கு. நிறைய தடவை அம்பீர் அவுட் கொடுக்காம இருந்தப்போ ஆப்பனன்ட் சம்மதிச்சு அவர் வெளியே போயிருந்திருக்காரு. உதாரணத்துக்கு 2011 வேர்ல்ட் கப்ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக இதே மாதிரி பண்ணிருப்பாரு. பட் இங்க அவர் வெளியே கிளம்பி இருக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு மாசம் முன்னாடி தான் 2008 கான்ட்ரோவர்சியல் சிட்னி டெஸ்ட் நடந்துச்சு. அந்த டெஸ்ட்ல நம்மள நல்ல மண்டை கழுவி ஏமாத்தி மாக்காம் பண்ணி வீட்டுக்கு அனுப்புனாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இங்க ஏமாத்தி இந்தியாவை அந்த மேட்ச்ல ஜெயிக்க வச்சிருப்பாரு சச்சின் டெண்டுல்கர்.